ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்ளம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அது போக இந்த யூனிட் 2 கான்செப்டை தெளிவாக படிக்கணும்னா உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ் 11th ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அப்படிங்கிற சாப்டர்ல இருக்குது. கன்சர்வேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கான்செப்ட். ஸோ இதில் நான் ஒரு 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 வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இப்போ 30 மினிட்ஸ் அது வந்து டியூரேஷன் ஆச்சுலாம். அத நீங்க கவனமா ஃபுல்லா நீங்க பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுல நான் என்ன பேசியிருப்பேன்னா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய வொர்க்குக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன பத்தி பேசியிருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா இது ரொம்ப ஈஸி. ஸோ பேசிக்கா இந்த கான்செப்ட்ல உள்ள ப்ராப்ளங்கள் எல்லா ப்ராப்ளங்களையும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 12th கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கூலும்ஸ் லா அவ்வளோதான். கூலும்ஸ் லாவோடைய இதோடைய சாப்டர் முடிஞ்சது ஆக்சுவலா. ஸோ கூலும்ஸ் லா பேசிக்கா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்சுவலா. ஸோ அது அது அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு அந்த அந்த மீதி மத்த எல்லா ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா 11th பார்ட்லேருந்து வரக்கூடியது தான். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். இத ரொம்ப தெளிவா பாருங்க. ஈவன் உங்களுக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா கூட இந்த வீடியோ ஒரு ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து பாருங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த அதோடைய வொர்த்னஸ் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த ப்ராடக்ட் வாங்க எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. நீங்க லிங்க் பண்ண முடியும் ஒண்ணுக்கு ஒண்ணு. ரைட். இப்ப இந்த வீடியோல வந்து ஏன்னா இதுல இந்த ப்ராப்ளத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் வந்து அதோட சார்ஜ் குவான்டிட்டி வந்து 5 × 10⁻⁹ கூலும் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்ல அதாவது அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்ல ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து எவ்வளவு வோல்ட் எவ்வளவு பொட்டன்ஷியல் வந்து அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குதுன்னா 50 வோல்ட் இருக்குது. ஸோ இப்படி 50 வோல்ட் இருக்குது அந்த பொட்டன்ஷியல் இப்படி இருந்ததுன்னா அந்த செட்டப் இருந்ததுன்னா அந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் அதாவது இந்த கியூக்கும் அந்த பிக்கும் அதாவது நம்மளுடைய சார்ஜ் பார்ட்டிகளுக்கும் டெஸ்ட் பார்ட்டிகளுக்கும் இடையில எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் இதுதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கூலும்ஸ் லாவிலேருந்து நம்ம ஆரம்பிக்கும். ஸோ கூலும்ஸ் லாவுடைய ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கூலும்ஸ் லா அப்படிங்கிறது கே டைம்ஸ் கியூ ஒன் கியூ டூ R2 R2ங்கிறதுனால ஸோ கியூ ஒன் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜ் Q2 Q உடைய சார்ஜ் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டேன். Q0 அப்படிங்கிறது இதோட சார்ஜ் குவான்டிட்டி அதாவது டெஸ்ட் சார்ஜோட சார்ஜ் குவான்டிட்டி. ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பேசிக்கா டிஸ்டன்ஸ் ஜென்ரலா எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஸோ எக்ஸ்ங்கிற பொசிஷன்ல இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்ங்கிறதுல இப்போ ஸோ கேபிட்டல் எக்ஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஜென்ரலா எடுத்துக்கேன் ஜென்ரலா ஃபர்ஸ்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது இந்த Q0 வேல்யூ வந்து ஒன் கூலுமா இருந்துச்சுன்னா அதாவது நம்மளோட டெஸ்ட் சார்ஜோட யூனிட் குவான்டிட்டி அதாவது குவான்டிட்டி வந்து 1 கூலும் அப்படி இருந்ததுன்னா பாசிட்டிவ் 1 கூலும் அப்படி சார்ஜ் இருந்ததுன்னா அது பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிம்போம் ஆக்சுவலா. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது நியூட்டன் பெர் கூலும். ரைட். இப்போ கூலும். ஸோ இந்த இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும். ஸோ இதனால தான் இது வந்து என்ன சொல்லுவோம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன்ல இருக்கும். ஸோ இதை நான் டீட்டெயிலாக இங்கே விளக்கியிருப்பேன் ஆக்சுவலா. அதை பாருங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம இனிமே இப்போ இது வரைக்கும் நம்ம மேக்னிட்யூட் தான் எழுதியிருக்கேன். அப்புறம் வெக்டர் எழுதணும். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய யூனிட்டை பார்த்துருவோம். ஸோ நியூட்டன் பெர் கூலும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். அப்புறம் ஆர் வோல்ட் பெர் மீட்டர். இது பேர் ஆக்சுவலா பொட்டன்ஷியல் கிரேடியன்டோட யூனிட் பேசிக்கா. பொட்டன்ஷியல் கிரேடியன்டோட யூனிட் எலக்ட்ரிக்கல் ஆக்சுவலா. ஸோ மெக்கானிக்கல்ல வெறுமனையா ஜூல். இங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஜூல் பெர் மீட்டர் ஆக்சுவலா. ஓகே. ரைட். இப்போ இது பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் பார்த்தீங்கன்னா, இது ஓகே. இந்த ரிலேஷன் எப்படி வரும்னா, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க திரும்பவும் சொல்றேன். ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல பத்தி பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 2 யூனிட் பார்த்துருவோம் ஆக்சுவலா. அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி மெக்கானிக்கல்ல எப்படி இருக்கும், எலக்ட்ரிக்கல்ல எப்படி இருக்கும். அதோட யூனிட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ மெக்கானிக்கல்ல பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அதாவது வி அப்படிதான் இப்போ பொட்டன்ஷியல் அப்படிம்போம். வியோட வேல்யூ என்னன்னா நியூட்டன் மீட்டர். ஸோ பேசிக்கா ஜூல். ஸோ இதுதான் வந்து மெக்கானிக்கல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜியோட பேசிக்கா எனர்ஜியோட யூனிட் ஆக்சுவலா. ஆனா எலக்ட்ரிக்கல்ல எனர்ஜியோட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல் பெர் கூலும் அப்படின்னா அந்த எனர்ஜி பெர் கூலும் ஒரு கூலும் சார்ஜ் உள்ள பார்ட்டிகிள் மேல எவ்வளவு எனர்ஜி நமக்கு தேவைப்படுது ஆக்சுவலா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பேர் வோல்டேஜ். இது பேர் தான் வோல்டேஜ் ஆக்சுவலா. ஸோ வின்னு நினைச்சா இது பேசிக்கா இது பேர் பொட்டன்ஷியல் வி அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் பொட்டன்ஷியல் நமக்கு ஷார்ட்டா இருக்கும். ஸோ இதோட யூனிட் என்ன வோல்டேஜ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்படிங்கிறதா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற மீனிங் ஆக்சுவலா வோல்ட். ஓகே. ஸோ ஜூல் பெர் கூலும் அப்படிங்கிறது வோல்ட். ஸோ இதுதான் வந்து உங்களோட யூனிட் மறந்துடாதீங்க. ஸோ மற்றபடி இந்த கான்செப்ட் எல்லாமே சேம் தான். ஸோ இங்க வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோர்ஸ் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அதாவது அதாவது ஜூல் பெர் மீட்டர் அதோடைய யூனிட் ஆக்சுவலாங்க. இங்க வந்து என்னன்னா இதோட யூனிட் எதுனா ஜூல் சாரி வோல்ட் பெர் மீட்டர். ஓகே.
ரைட். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா, இதோட ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன். ஸோ இதுலேருந்து நம்ம வெக்டார் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியல. ஜஸ்ட் இத ரெப்ரசன்ட் பண்றதுக்காண்டி தான் அந்த வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணேன். ஓகே. ஸோ வெக்டார். ஸோ வெக்டார் நமக்கு தெரியணும். ஓகே. போட்டுட்டேன். இப்ப வெக்டார் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபார்முலான்னு சொல்றத விட இது எப்படி வந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கான்செப்ட் மூலமா தான் வரும். ஆக்சுவலா இது. தயவுசெய்து இத பாருங்க. 2 லிங்க் இருக்குது. அதனால தான் சொல்றேன். எதையுமே நீ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காண்டி தான் நான் இத பேசிட்டு இருக்கேன். இல்ல பேச மாட்டேன். திரும்ப திரும்ப. அப்புறம் பாருங்க, இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நம்ம அப்ளை பண்றோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும். அஸ் அ ஃபங்ஷன் ஆஃப் பொசிஷன். பொசிஷன பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் மாறுறது நமக்கு தெரியும். ஸோ அது அப்படி இங்க எழுதிட்டேன் ஆக்சுவலா. ஸோ இங்க டிவி பை டிஎக்ஸ். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வச்சுலாம் நெகட்டிவ் வேல்யூ எப்படி பண்ணலாம்? ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து இன்பில்ட்டா இருக்கக்கூடியது. அதாவது என்ன அர்த்தம்னா, இதையும் பாருங்க ஆக்சுவலா. இத நான் ஒரே சொல்ல முடியாது. ரொம்ப வீடியோ லென்த் பெருசாயிரும். அப்புறம் இப்ப டிவிய பாருங்க. டிவிய நம்ம இது வந்து அப்படியே ஒரு பக்கமா இன்டகிரேஷன் பண்ணிக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. ஒரு பக்கமா நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணாச்சுன்னா டிவி வந்துரும். இப்ப என்னோட லிமிட் அப்ளை பண்றேன். இதே இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பொட்டன்ஷியல பொறுத்தவரைக்கும் அதாவது நம்ம வந்து ரெஃபரன்ஸா நம்ம எந்த இடத்துலனாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம சூஸ் பண்ற ரெஃபரன்ஸ் வந்து ஈஸியா இருக்கிற மாரி ஜெனரலா சூஸ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல வந்து ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது பொட்டன்ஷியல் வந்து ரெஃபரன்ஸ் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆக்சிஸ்ல எடுப்போம். 0ல எடுப்போம். அந்த பொட்டன்ஷியல் ஃபங்ஷனுக்கு பொறுத்து அந்த ரெஃபரன்ஸ நம்ம சூஸ் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் எங்க எடுத்துக்கணும் அப்டின்ட்டு, 0 எங்க எடுத்துக்கணும் அப்டின்ட்டு. ஆனா, நம்ம அந்த கூலம்ப்ஸ் அதாவது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல பொறுத்தவரைக்கும், அதோடைய பொட்டன்ஷியல் எப்டின்னா, இன்ஃபினிட்டில தான் நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அப்பனா மட்டும் தான் நம்ம ஈஸியா மெஷர் பண்ண முடியும். ஏன்னா, அந்த ஃபங்ஷன் இப்படிப்பட்ட ஃபங்ஷன் அப்டிங்கிறதுனால தான் நம்ம எடுத்துக்கிறோம். 1/xன்னு இப்படி வர்றதுனால, நம்ம இப்படிதான் எடுக்க முடியும். இப்படி எடுத்தா தான் நல்லது ஆக்சுவலா. ஸோ அப்பன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டில வந்து இதோட பொட்டன்ஷியல் வோல்டேஜ் இது 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. அதாவது பொட்டன்ஷியலோட எனர்ஜி லெவல் வந்து 0ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இதான் ரெஃபரன்ஸ் பேசிக்கா. ஸோ நான் இதை எழுதிடுறேன் ஆக்சுவலா. இது ரெஃபரன்ஸ். ஏன்னா ரெஃபரன்ஸ் எல்லா இதுலயும் எடுப்பாங்க ஆக்சுவலா. இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சாரி கிராவிடேஷனல் ஃபீல்டு ரெஃபரன்ஸ் நீங்க எங்க வேணா எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் டேட்டம் லைன் வந்து எங்க வேணா எடுத்துக்கிட்டாலுமே ஃபிக்ஸ் பண்ணா ஈஸியா ஆயிரும். ஏன்னா அதோடைய பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் ரொம்ப ஈஸியான ஃபங்ஷன். காம்ப்ளக்ஸா இருக்காது. பட் இங்க பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபங்ஷன் கிளை தான். ஸோ இப்ப இத நான் அடுத்ததா வாய்ப்பு வச்சா நான் டீட்டெயிலா போடுறேன். ஆக்சுவலா அது உங்களுக்கு ஈஸியா புரியும் ஆக்சுவலா. ரைட். ஸோ பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் இப்ப ரைட். இப்ப வந்து இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இப்ப லிமிட் அப்ளை பண்ற பாருங்க. இப்போ என்னுடைய எக்ஸ் உடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா, எதுல இருந்ததுன்னா, இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா, என்னுடைய பொட்டன்ஷியல் வந்து 0. ஸோ 0 போட்டேன். அப்புறம் எக்ஸ் ஓட பொசிஷன் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா, ரைட். ஸோ எக்ஸாக்ட்டா எக்ஸ்ல இருந்துச்சுன்னா, என்னுடைய பொட்டன்ஷியல் 50 வோல்ட். ஸோ இதான் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சுட்டேன். அவ்வளவுதான். அப்ளை பண்ணா நான் எக்ஸ் கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஆனா வந்து இத எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். இத இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. 11த் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். 11த் கான்செப்ட் நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு இது மட்டும் வந்தா போதும். அப்புறம் பேசிக்கா இது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆன்சர் வந்துரும். உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும். நான் அதுல நெறைய தெளிவா எழுதுறதுக்கு வேலைக்குமே இன்னும் எனக்கு தெளிவா வேணும் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு வீடியோ போடுறேன் ஆக்சுவலா. தேங்க் யூ.